இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. புவனேஸ்வரி கோயில் நகையை திருடி தனக்குத்தானே வச்சுக்கணும்னு நினைக்கல. ஜானகி மேல திருட்டு பழி போட்டு இந்த சபையில நிறுத்தி அவளை அசிங்கப்படுத்தி இருக்கா. அது மூலமா என்ன தலைக்குடிய வைக்கணுங்கிறது தான் அவளோட நோக்கமா இருந்திருக்கு. கோவில் நகை திரும்பவும் கோவிலுக்கே வந்துருச்சு. சாட்சிகளும் தங்களோட தப்ப ஒத்துக்கிட்டாங்க. ஆக மிச்சம் இருக்கிறது ஜானகியை அவமானப்படுத்தின குற்றம் மட்டும்தான். திருட்டு பழி விழுந்து கைதியாகி லாக்அப்ல இருந்து கோவில்ல அசிங்கப்படுத்தி பஞ்சாயத்துல நிறுத்தி இவ்வளோ தூரம் மன உளைச்சலுக்கு ஆளாக்கிறதுக்கு இந்த புவனேஸ்வரிக்கு என்ன தண்டனை கொடுத்தா ஜானகியோட மனசு சாந்தமாகும், அவளை ஆறுதல் படுத்த முடியும். என்ன தண்டனைன்னு சொல்லுங்க ஐயா, அதை இப்பவே நிறைவேற்றிடுவோம். அந்த தண்டனை ஜானகி அம்மா மனசுக்கு ஆறுதல் கொடுக்கணும், அதுதான் என் முக்கியம். புவனேஸ்வரி, உங்க அத்தனை பேர் மத்தியில ஜானகி கால்ல விழுந்து நான் செஞ்சதெல்லாம் தப்பு, என்ன மன்னிச்சிடுன்னு சொல்லி மன்னிப்பு கேட்கணும். இதுதான் புவனேஸ்வரிக்கான தண்டனை. ஐயா தான் தீர்ப்பு சொல்லிட்டாங்கல்ல, உடனே அதை நிறைவேற்றணும். புவனேஸ்வரி அம்மா, ஏமா அங்கேயே நின்றுட்டு இருக்கீங்க? எவ்வளவு பெரிய காரியம் செஞ்சிருக்கீங்க. வாமா, வந்து உங்க காலில் விழுமா. வாமா, வந்து ஜானகி அம்மா காலில் விழுமா. சொல்றது காதல் விழுகலையம்மா, போய் ஜானகி அம்மா காலில் விழுமா. இவ காலில் விழுந்து நான் மன்னிப்பு கேட்கிறதா? என் கை நரம்பு அறுத்துக்கிட்டு ரத்தம் சொட்டு சொட்டு செத்தாலும் சாவேனே ஒழிய இவ காலில் விழ மாட்டேன். நல்லா இருக்குடி உன் நியாயம். கோவில் நகையை திருடி பழிய ஒருத்தர் மேல போடுவாளாம். இவளே பஞ்சாயத்தை கூட்டி அவங்களுக்கு தண்டனை கொடுன்னு சொல்லுவாளாம். ஒரு நாள் தீர்ப்பு தள்ளி போனதுக்கு கத்தி கூச்சல் போடுவாளாம். மானஸ்தியா இருந்தா தண்டனையை ஏத்துக்கடி. மாட்டேன், நான் இவ காலில் விழ மாட்டேன்.